Hey guys, welcome back to another video. இந்த வாட்டி நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு பிரதீப்பையும் இன்னும் சில நல்ல பீப்புளை வந்துட்டு தவறாக அதை காண்பிக்கிறது, அது விஜய் டிவியாக இருந்தாலும் சரி, இருக்கிற கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, வெளி ஆட்கள், இதுக்கு முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ஸ் யார் வந்து பிரதீப்போடைய எவிக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க யார் பண்ணாலுமே அது தப்பு தான். அது வந்து எப்படி வேணால் அவங்க மூடி மறைச்சு கமலுக்கு சப்போர்ட் பண்ணலாம், விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாம், எது பண்ணாலுமே அவங்க பண்ணுறதுக்கு 100% தப்பு. நான் பிஃபோர் வி ஸ்டார்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பர்டிகுலர் சேனல் நான் ஆரம்பித்தது வந்து நான் என்ன நினச்சி ஆரம்பித்தேன்னா, ஓகே நம்ம ஒரு ஃபேராக நம்ம வந்துட்டு நல்லதே பேசி நல்ல விஷயங்களாகவே, அதாவது யாரையுமே திட்டாமல், யார் மேலேயும் கோவப்படாமல், அதாவது எந்த கண்டஸ்டன்ட் மேலேயும் கோவப்படாமல் நம்ம பேசணுன்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அது வந்து நடக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கே தெரியும் எப்படி நடந்துகிட்ருக்கு உள்ள அப்படின்னு. என்ன தான் வந்து இந்த சீசன் வந்து ஃப்ளாப்பு, செம்ம போரிங்ன்ட்டு சொன்னால் கூட அது உண்மை தான், 50% உண்மை. இன்னொரு பக்கம் ஏதோ சம்திங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் திங்ஸ் ஆஃப் ஹேப்பன்ட். அது இன்னுமே வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, பிரதீப் எவிக்ஷன் வந்து கரெக்டாக தப்பான்றது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு நல்லதே பேசுவோம், நடக்கிறத அப்படியே ரிப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ப்ளஸ் அடிஷ்னல் ஃபேக்டர் என்னென்னா, எனி ஆஃப் த லைஸ், அதாவது இந்த நிறைய விஷயம் வந்து சந்தேகபூர்வமாக இருக்கிற சில விஷயங்கள், அதாவது இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடாக சில எடுக்க போகிற முடிவுகள், நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் ஆட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, ஒருத்தர் வந்து தப்பே பண்ணாலும் அவங்கள நல்லதாக காட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் நல்லவங்களுக்கு கெட்ட பேர் கொடுத்து வெளில அமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி திங்ஸை நான் கேள்வி கேட்குறதுக்காக தான் இந்த ஷோ நான் வந்துட்டு ஷோ சேனல் எது வேணால் சொல்லலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு செகண்டில் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. ஏன்னா இருக்கிற 15 பீப்புளில் வந்து அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது. சில பேர் ஏற்கனவே ரிவ்யூவர் சொல்லியிருந்தாங்க, நம்ம தாத்தா டாக்ஸில் கூட சொல்லியிருப்பார். அவங்க சொன்ன மாதிரியே அவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதான் நடக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு துணை போகிற ஆளுங்க அவங்களே அடிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க யாரையுமே அவங்களே நம்ப மாட்டாங்க. அதுவே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா ஒன்று அவன் வேலையை பார்த்துப்பான், இல்லைன்னா நம்பினா லாஸ்ட் வரைக்கும் நம்புவான். நான் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த அநியாயமாக வந்து ஒரு நல்ல பிளேயரை வெளில அனுப்புனதுக்காக நம்ம எதாவது பண்ணோம் இல்லையா ஆடியன்ஸாக, நம்ம வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு வீடியோலையும் நம்ம ரேண்டமாக இப்போ இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸில் ரேண்டமாக அந்த கெட்ட கண்டஸ்டன்ஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம், எடுத்து அவங்க பற்றி பேச போகிறோம். அப்புறம் வந்து கண்டிப்பாக பிரதீப் மேட்டரில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா சில பேர் 20% பண்ணியிருப்பாங்க, சில பேர் 50%, சில பேர் 100% கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது ஒருத்தராக நம்ம போவோம். எனி பர்டிகுலர் ஆர்டர் கிடையாது. பார்ப்போம் இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் மேற்கொண்டு வீடியோஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பூர்ணிமா பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, எதாவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஆரம்பத்துலேயே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன். அவங்க பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் 5 நிமிஷம் கூட பேசாத ஒரு ஆள், 2 நிமிஷம் கூட பேசலாம் அவங்கள பற்றி. ஏதோ டிக்டாக்கோ ஏதோ யூடியூப் சென்சேஷன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வீட்டில் பார்ப்பாங்க, 2-3 வீடியோ அவங்க ஏதோ போட்டிருப்பாங்க. நான் எல்லாமே வந்து முக்கால்வாசி ஒரு மாதிரி எல்லாருமே பார்க்க முடியாத ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதாவது குவாலிட்டின்றது ஒன்று இருக்குது. இருந்தாலுமே வந்து அவங்களும் ஒரு ஃபேமிலிக்கு சேர்ந்தவங்க தானே, அதுலேயும் குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி அந்த வீடியோ வந்து அவங்க பார்க்காம இருப்பாங்களா டிவியில். அப்போ அதில் இந்த சில வேர்ட்ஸ்லாம் வருது. அதனாலேயே வந்துட்டு எனக்கு பொதுவாகவே இந்த டிக்டாக் ட்ரெண்ட் எதுவுமே பிடிக்காது. யார் ஏதாவது இது பண்ணிகிட்டு இருந்தால் வந்து உண்மையாகவே ஸ்டஃப் உள்ள ஆளுன்னா பார்ப்பேன். அப்படி இல்லைடானா ஐ ஜஸ்ட் ஸ்கிப்பிங் த வீடியோ. இவங்கள வந்து எனக்கு தெரியல, நிறைய விஷயம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப அழகு அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகுன்றது வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்க தான் சொல்லணும். சரியா பூர்ணிமா? ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்களாக சொல்லிக்கிறீங்க நான் ரொம்ப நல்லவ அப்படின்றீங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? சரி, இப்போ நீங்கள் பிரதீப்புக்கு பண்ணுறது எப்படி நான் சரின்னு சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அதான் அகெயின் பிரதீப் மேட்டர் தான் வருவாங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன, கூல் சுரேஷ் வந்துட்டு அவர் தகாத வார்த்தை சொல்லியிருக்காரு, அதாவது செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேர் நடுவில் என்ன விஷயம் நமக்கு தெரியாது. நான் இப்போ இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் போடுறேன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இவங்க ஷூ அவங்க மாட்டிக்கிற மாதிரி, அவங்க ஷூ அவங்க மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ
இவங்க பூர்ணிமா அண்ட் மாயாக்குள்ளே வந்து என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்பப்போ போயிட்டு மைக்கை கழட்டிட்டு இந்த இது பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க, கர்டன் பின்னாடி என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல. அந்த மைக் இருக்கிறதே வேஸ்ட்டு. அவங்க வந்துட்டு அது மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. தே நோ ஹவு டு டீல் வித் தட். இவரும் சொல்லி பார்த்துட்டாரு பிக் பாஸ், மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க, சத்தமாக பேசுங்க மட்டும்தான் சொல்லலை, அதுவும் சொல்லணும் அவர். அவங்க எந்தளவு தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க, மைக்ரோஃபோனுக்கு ஓரளவு தானே இருக்கும். அப்படி இருந்தவங்க என்னவோ பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம சத்தியமாக தெரியல. அவ்வளோ கேமரா இருந்தும் சில இடத்துல போய் பார்க்க முடியல என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ எனிவே இப்போ இவங்க 2 பேருக்குள்ள, அதாவது இவங்க 2 பேர் ஈச் அதரை எந்தளவு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பூர்ணிமாவோட வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாயாவன் அந்தளவுக்கு நம்பலைன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க இன்கேஸ் வெளில போனாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சொல்லப்போனால் கல் நெஞ்சுக்காரின்னு தான் சொல்லணும். ஓகே, அவங்க இந்த வயசில் எப்படி இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் விசித்திரா வயசுக்கெல்லாம் வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்களாம் வில்லியாக நடிக்கவே வேணாம், அவங்க லைஃப் லாங் வில்லியாக தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் எனிவே அவங்க எந்த விதத்துலையும் இன்னசென்ட் கிடையாது. அதான் மெயினாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ மாயா ஏன் இவங்களோட க்ளோஸாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் பி த திங், அவங்க வந்து இப்போ மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்கள நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே போதும், நான் வீக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவங்கள அடித்து உங்களெல்லாம் சாய்க்கிறதுக்கு. ஸோ யூ இட் செல்ஃப் இஸ் அ வேஸ்ட். சரியா? ஸோ நீ வந்து எனிவே இந்த வீடியோ வந்து பூர்ணிமா பற்றி, பட் மாயா பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க எதனால் எப்படி செயல்படுறாங்க அதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எது வேணால் பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கு வேணால் மட்டமாக இறங்குவாங்க. இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மாயா தான் வேர்ஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மாயா கூட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இவங்களும் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த உரிமை குரல் மேட்டரில் பார்த்தீங்கன்னா விசித்திரா கேள்வி கேட்டிருப்பாங்க, நாமினேஷன், அதுவும் இவங்க தான் போய் நோண்டினாங்க அவங்களாம். எதுக்காக நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு கேவலமான வேலையை பண்ணீங்கன்றது, அது பேசுகிற விதம் எல்லாமே வந்து ராங்காக இருந்தது. இப்போ யாராக இருந்தாலுமே அவங்க சீனியரோ ஜூனியரோ கோவப்படுவாங்க. ஏன்னா 10 பேர் முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்குறப்போ என்ன தான் பிக் பாஸ் ஹவுஸாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட டிசிஷன், அதாவது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு தான் நான் எடுக்கிறேன், நானும் முட்டாள் கிடையாது. ஸோ விசித்திர மேமும் அர்ச்சனா தான் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தாலும் அதான் நம்ம காந்திஜியும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது டோன்ட் ஹேட் த சின்னா ஹேட் த சின் அப்படின்னு ஒரு. ஸோ அந்த தப்பை தான் நீங்கள் வந்துட்டு தட்டி கேட்கணுமே தவிர்த்து அந்த பர்சனை ஒரு கெட்டவன் அப்படின்னு லேபிள் போட்டு பிராண்ட் பண்ணி அது எல்லோரும் பார்க்குற ஒரு சேனலில் நீங்கள் வெளில அனுப்பியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டு, உங்களுக்கு எப்படி தூக்கம் வருது இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு தெரியல. அதுவும் பீயிங் லேடிஸ். ஓகே, அகெயின் லேடிஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மதர்லி இது இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்குறப்போ பெண்ணுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்ட். ஸோ அதாவது சில பேர் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து மேக்ஸிமம் மென்னாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் ஒரு பாயிண்டில் கண் கலங்குவாங்க. சில சீன்லாம் நம்ம பார்த்தோன்னா, சில ஸ்டோரிஸ் கேட்டால் நமக்கு இன்னும் கண் கலங்கும். அப்போ அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஸ்டோரியே அந்தளவுக்கு மூவிங்காக இருக்கும். அதான் மூவிங் டச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நத்திங். நீ வந்து உன்னை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காவது ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. ஐ திங்க் ஈவன் பிரதீப் ஹேஸ் ஆக்டட் இன் கப்புள் ஆஃப் ஃபில்ம்ஸ். இந்த தாதா படத்தில் கூட வந்திருந்தார். டாடாவா தெரில. இட் வாஸ் ஓகே. பட் இருந்தாலும் அவர் ஒரு கமெடியன் மாதிரி காட்டினாங்க. இட்ஸ் ஃபைன், as long as he's happy with it, that's fine. பட் நீ வந்து ஒரு கிட்டத்தட்ட பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீ உள்ளே போயிருக்க. அப்போ நீ வந்து எந்த மாதிரி ஆட்களோட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும், யார் எப்படின்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்னவோ அந்த மாதிரி நீ வேணும்னே பண்ணுற மாதிரி தான் தெரியுது நீ பண்ணுற எல்லா விஷயமும். அகெயின் உன்னை பற்றி வந்து சொல்லப்போனால் நம்ம பார்த்தாலே அவ்வளோ இரிட்டேட் ஆகிற ஃபேஸஸில் டாப் 5 ஃபேஸஸில் யுவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாயா, இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்கீங்க. அந்த 7 பேர் ஏதோ புள்ளி கேங்காக. சொல்லப்போனால் உங்களால் புள்ளிஸ்க்கே அவமானம். அந்த மாதிரி வேர்ஸ்ட்டாக பண்ணுறீங்க. புள்ளிஸ் கூட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அது தப்பு தான். பட் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கும் கீழே. புல்லிங் தப்புன்னா அதை விட வேர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது பேசியே ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு மென்டல் ட்ராமா, நீங்கள் தான் ட்ராமா கொடுக்குறீங்க. உங்களுக்கு ட்ராமா இருந்தாலும் நம்பவே மாட்டேன் நான். இது நீயாக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, ட்ராமான்றது அப்படி ஒன்று வந்துச்சுன்னா அது உங்களால் தான் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு வரும். அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது உங்களால் தான் வரும். அவங்க விட்டு போனாங்கன்னா அது உங்களால் தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா,
அவங்க எது பண்ணாலுமே தட்டி கொடுக்கறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மாயா இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதான் மெயின் ரீசன் அவங்களோட பிஹேவியர் வந்து இந்தளவு வேர்ஸ்ட்டாக இருக்குன்றதுக்கு. அகெயின் இங்கிலீஷில் ஒரு இது சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரே இனம், அதனால் அவங்கள பிரிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படி இருந்தாலும் அதாவது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட வேர்ஸ்ட்டாக இருப்பான், அவ்வளோதான். இந்த கேஸில் வந்துட்டு நம்ம மாயா தான் வேர்ஸ்ட்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் பூர்ணிமா அதை விட வேர்ஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கேப்டன்சிலேயே நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருக்கணும் பூர்ணிமா பற்றி. இவங்க பெஸ்ட்டு கேப்டன்னு ஃபஸ்ட்டு வீக் வாங்கினாங்க, அதாவது அவங்களுடைய ஃபஸ்ட்டு கேப்டன்சியில். ஸோ உண்மையாகவே அது வந்து பாராட்டு விஷயம் தான். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸோட எல்லாரோடையும் வச்சு, ஐ திங்க் ஷி ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் அன் ஐடி பேக்ரவுண்ட், அது கிளியராகவே தெரிஞ்சது. அதை வந்து அவங்க ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு அதே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு தொடர்ந்து பண்ணுறது கன்சிஸ்டன்சி, அதுதான் கஷ்டம். ஸோ அந்த 2வது வீக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த பதவி மேலே ஆசை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து நானே தான் இருக்கணும், இதே தான் அரசியல்வாதியும் பண்ணுறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நான் தான் வரணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆசை வந்தது வந்து அதுலேயே தெரியுது, அது ஒரு விஷம் அது அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 2வதாக அதாவது கேப்டன்சி வந்து அந்தளவு நல்லா பண்ணல, அன்ஃபேராக தான் இருந்தாங்க. முழுக்க பிரதீப்போட ஐடியா வச்சு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஷோவை, அந்த எபிசோடையே, அவங்க கேப்டன்சியை. ஆனால் அதுக்கு கிரெடிட்டும் அவர் கொடுக்கல, அவர் வெளில அமிச்சிட்டாங்க. பட் இவங்க மாயா வந்து கேப்டன் ஆனது உங்களால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. அது சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல, நான் வந்து அவங்களை அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவங்க என் கூட பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு என்னவோ தேவையில்லாத எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்க மாயாவோடைய அந்த கேப்டன்சி அவ்வளோ வேர்ஸ்ட்டாக போனதுக்கு மெயின் ரீசன் வந்து பூர்ணிமா தான். ஏன்னா அவங்க வந்து அதாவது இவங்க 2 வீக்ஸ் கேப்டனாக இருந்திருக்காங்க, அதில் அட்லீஸ்ட் 1 வீக் சூப்பராக பண்ணி ஸ்டார்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஷைன் ஆகணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீக்ரெட்டாக அவங்களுடைய காலை வாரி விடுறது அப்படின்வாங்க. அவங்க கூடவே இருந்து தட்டி கொடுத்து அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி, அதாவது விசித்ரா அர்ச்சனா மேட்ரை ரொம்ப வேர்ஸ்ட்டாக வந்துட்டு அவங்கள காட்டிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து இன்னும் பெஸ்ட்டுன்னு ஸ்டே ஆகிடும். அந்த விஷயம் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு யாருமே பெஸ்ட்டாக வரக்கூடாது, இவங்க மட்டுமே வரணும். அதுதான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் ஹர் அக்லி சைடு. ஓகே, இவங்களை பற்றி ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க பற்றி பேசி அப்புறம் இவங்க பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பாப்புலர் ஆகலாம், கெட்ட விஷயத்துக்காக பாப்புலர் பண்ண வேண்டியது எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதோட இவங்கள ரோஸ்ட் பண்ணது போதும். பட் நம்ம பிரதீப் மேட்ரை பற்றி தனியாக பேசுகிறப்போ நான் ஒருத்தராக பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து இவங்க எப்படி இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டலாக இருந்தாங்க, இவங்க எப்படிலாம் வந்து அந்த விஷயத்தை மாற்றினாங்கன்றது நம்ம பார்ப்போம்.